திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருவள்ளுவர் தினமான இன்று சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா இந்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்திய பின்பு தனது எக்ஸ் வலைத்தள பதிவுல சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில பாரதத்தின் தமிழ் புலவர் திருவள்ளுவரை தேசம் ஆழ்ந்த நன்றியுடன் மிகுந்த மரியாதையுடன் நினைவு கூறுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிறுவனத்துக்கும் ஈடு இணையற்ற வழிகாட்டியான திருக்குறளை, ஒப்பற்ற ஞானமான திருக்குறளை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். பாரதத்தின் சனாதன நாகரிக பாரம்பரியத்தில் நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு வாழ்க்கையில் கடவுள் பக்தியின் உன்னதத்தையும் சரியான நடத்தையின் ஆழத்தையும் அவர் நமக்கு கற்பித்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு விரிவான நல்லொழுக்க குறியீட்டை வகுத்துள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு இன்று நாம் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடினாலும் அவர் நம் அன்றாட வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேற்கொண்டு திருவள்ளுவரின் சிறந்த பக்தரான திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி என்றும், திருக்குறள் போதனைகள் இப்போது உலகம் முழுவதும் எதிரொலிக்கின்றன என்றும் ஒரு கருத்தை தற்பொழுது ஆளுநர் ரவி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க திருவள்ளுவர் தின பண்டிகையானது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஏராளமான இடங்கள்ல திருக்குறளுக்கு தனது நன்றி செலுத்தி மரியாதையும் செலுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தனது ஆளுநர் மாளிகையில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம். விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.